Yo guys, I'm Perishi. நீங்க பார்க்கிறது ஈவா டெக். இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே மேபி உண்மையா இருக்கலாம், அப்படி உண்மையா இல்லாம கூட போகலாம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் எப்படி பண்ணேன்னா, Xiaomi ஒரு பசில் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஒரு பசிலை சால்வ் பண்ணி அதுல நிறைய ஆன்சர்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அத ட்விட்டர்லயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அதுக்கு Xiaomiயும் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஒரு சில இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா Xiaomi ஆமான்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட ரிலேட்டடா ஆமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில கமெண்ட் அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, Xiaomi இந்த ஒரு Redmi Note 7 போனை ட்ரோன் டெலிவரி பண்ண போறாங்களா, அப்புறம் அது மட்டும் இல்லாம Redmi Note 7 Proவையும் சைலண்டா இந்தியால லான்ச் பண்ண போறாங்களா, Snapdragon 675 ப்ராசஸரோட லான்ச் பண்ண போறாங்களா, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் அதெல்லாம் வரப்போகுதா, அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, Redmi Note 7 ஃபோன், அந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆக போது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபோனை பற்றி நிறையவே பேசியாச்சு, அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நிறையவே பேசியாச்சு. இப்போ Xiaomi பார்த்தீங்கன்னா ஒரு 3 days 4 days பேக் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க, 7ன்ற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த 7 இமேஜை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ வரப்போகிற லான்ச்சை பற்றி நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும், நிறைய பசில் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதில் எவ்வளோ மேன் இருக்காங்க, அதாவது எவ்வளோ ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சது என்ன பாத்தீங்கன்னா, அந்த ட்ரோன்ன்ற மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ட்ரோன் MI ஒரு ஸ்டோர்ல இருந்து டெலிவரி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். எனக்கு முன்னாடியே ஒரு 40 பேர் ட்விட்டர்ல அதை கண்டுபிடிச்சு போஸ்ட்டும் ட்விட்டர்ல Xiaomi கிட்ட கமெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு Xiaomi ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்ல நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே Xiaomi கூலா தான் ஆன்சர் பண்ணாங்க. அதாவது Redmi இந்தியா பார்த்தீங்கன்னா கூலா தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி கமெண்ட் பண்ணதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Proக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு Xiaomiயும் we are listening அப்படின்னு சொல்லிட்டு விங்கிள்டு எமோஜியோட அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் Xiaomi பார்த்தீங்கன்னா கிரேட் ஜாப் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் Redmi 675 ப்ராசஸரோட வரப்போகுதுன்னதுக்கும் we are waiting அப்படின்ற மாதிரி கூலாக தான் Xiaomi ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதாவது Redmi இந்தியா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன், அதை என்னென்னலாம் டீப்பாக பார்க்கலாம், அந்த இமேஜில் வேறு என்னென்னலாம் நமக்கு புரியுது, அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த MIலேருந்து கொடுத்துருக்க இமேஜ். இந்த இமேஜுக்குள்ளே நிறைய ரிடில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே அவங்க இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அது எல்லாத்தையுமே கூட டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட ட்விட்டர் பேஜில் கூட அஃபிஷியலாக நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ட்ரோனை நம்ம தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா நமக்கு முன்னாடியே இன்னொரு 40 பேர்கிட்ட கண்டுபிடிச்சி அவங்க ட்விட்டர்லேயே அவங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் இருக்குது. இது MIயோட சர்வீஸ் சென்டரா இல்லை MIயோட ஸ்டோரான்னு தெரியல. இங்கேருந்து ஒரு ட்ரோன் போகுது. அந்த ட்ரோன் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் கிட்ட ஒரு பார்சலும் இருக்குது. வேர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேலே பறக்குது. அந்த ட்ரோன் கிட்டேயும் ஒரு பார்சல் இருக்குது. ஓகே, இப்போ இதே மாதிரி ட்ரோன் வேறு எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப இங்கே தான் எங்கேயோ பார்த்தேனே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதே ட்ரோன் இங்கே இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அங்கே எந்த ஒரு பார்சலுமே இல்லை. ஸோ வெறும் ட்ரோன் மட்டும்தான் இங்கே இருக்குது. இதை தவிர வேறு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோன்றதை பார்க்கலாம். ஸோ Snapdragon ப்ராசஸர் தான் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது 675 அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6ன்ற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் அதே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 5ன்ற மாதிரியும் ஃபார்ம் ஆகிருக்கு, 7ன்ற மாதிரியும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது Snapdragon 675 ப்ராசஸராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது கூடவே இது Redmi Note 7 Proவை கூட இது கூடவே லான்ச் பண்ணுறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் நிறைய பேர் இன்னொன்று கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரப்போகுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா லைட்டாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Xiaomiயோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்க இமேஜ் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அந்த ஃபோனோட ஃபோட்டோவே கூட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரிலாம் தெரியல. நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் பேக்கில் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இது கூடயே இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் 4000 mAh பேட்டரி. அந்த 4000ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000ன்றது ஓரளவு கிளியராக தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு USB Type-C பிளக் கொடுத்துருக்காங்க. அது கூடவே இங்கே ஒரு 24 செல் வச்சுருக்காங்க. அதாவது இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 24 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வருதா அப்படின்ற மாதிரி குறிக்குது. ஒருவேளை இந்தியாவில் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜரோட லான்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் பிலீவ் தட் சம்திங் வண்டர்ஃபுல் இஸ் அபவுட் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே நிறைய இடத்துல கீப் ஜூமிங் இன் இங்கே ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஒரு கோட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எதுவும் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காது. இதை தவிர நீங்கள் வேறு யாராவது இதில் இன்ட்ரெஸ்டிங்காக கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இமேஜை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் டெலிவரியை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரோன் டெலிவரி ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வரைக்கும் யூஎஸ் யூகேலாம் இது ஒரு காமனா இப்போ நடக்கிற விஷயம். பீஸாலாம் கூட ட்ரோன் டெலிவரி பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு போனையும் ட்ரோன் டெலிவரி பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு இந்த ட்ரோன் டெலிவரின்னு சொல்றப்ப தான் இன்னொரு ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. நம்ம சின்ன வயசுல எல்லாம் காத்தாடி விடுவோம். அப்படி காத்தாடி விடுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு டெரஸ்ல வந்து நூல் போகும். ஸோ அந்த காத்தாடியோட நூல் மேலே போகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே கல்லையும் நூலையும் கட்டி அந்த ஒரு நூலை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ட்ரோன் விஷயமும் ஆயிட போதோ அப்படின்ற மாதிரிலாம் கூட தோணுது. அவங்க ரெட்மி நோட் 7 ப்ரோவையும் சீக்கிரட்டா லான்ச் பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரெட்மி நோட் 7 ப்ரோ சைனாவில் நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் நோட் 7 லான்ச். ஸோ மேபி ஒன்றா இருக்கிறதுக்கும் சான்சஸ் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா மேபி உண்மையாக இருக்கலாம். அப்புறம் அது உண்மையாக இல்லாமல் இருக்கிறது கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது அந்த இப்போ நீங்கள் பார்த்த ஒரு இமேஜை மட்டும் வச்சு மட்டும்தான் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பண்ணது. ஸோ இது உண்மையாக இல்லைனா நீங்கள் என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற கருத்துக்கள் இருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.